கதிர் நியூஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். அமாவாசை அப்படின்னாலே முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த நாள். திதி, தர்ப்பணம், சிரார்த்தம் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. காரணம், சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம். நமக்கு முன்னோர்கள் வழிபாட்டுக்கு உகந்த கடவுள் அப்படின்னு சொல்றது சூரியனை பிதுர் தேவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சந்திரனை அந்த பிதுர் தேவதைகளுக்கான அருளாசி அப்படின்னா அது சந்திரனுடைய அந்த ஒளிக்கற்றைகள் தான். அப்போ அந்த சந்திரனும் சூரியனும் ஒரே வீட்டுல சஞ்சரிக்கக்கூடிய அந்த அமாவாசை முன்னோர்கள் வழிபாட்டுக்கான உகந்த தினம்னு சொன்னா, அந்த சந்திரனுடைய ஆட்சி வீடா இருக்கக்கூடிய கடகத்துல சூரியன் வாசம் பண்ணக்கூடிய இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய ஆடி அமாவாசை எவ்வளவு உன்னதமா இருக்கும் அப்படின்றத யோசிங்க. அதை நம்ம முன்னோர்கள் உணர்ந்ததுனாலதான் புராணங்கள்ல, இதிகாசங்கள்ல அந்த ஆடி அமாவாசையை எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா திதி, தர்ப்பணம், சிரார்த்தம்ன்ற அந்த முன்னோர் வழிபாட்டுக்கும் குலதெய்வ வழிபாட்டுக்கும் தெய்வ வழிபாட்டுக்கும் உகந்த நாளா அதை குறிச்சு வச்சிருக்காங்க. இந்த ஆடி அமாவாசை நாள்ல குறிப்பா அந்த ஜல ராசின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரனோட வீட்டுல சூரியன் நிற்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனாலதான் இந்த நதிக்கரைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கங்கா, காவேரி மாதிரி நதி தீர்த்தங்கள் அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கூடுதுறை சங்கமங்கள் இருக்கும். 3 கடல் சங்கமிக்கக்கூடிய கன்னியாகுமரி, நிறைய தீர்த்தங்கள் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம், ஆறுகள் சங்கமிக்கக்கூடிய பவானி சாகர், இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் நதி தீரங்கள்ல இந்த ஆடி அமாவாசை இன்னைக்கு திதி தர்ப்பணம் செஞ்சு நம்ம முன்னோர்களுக்கான அந்த நம்மளுடைய பிறவி கடனை ஆத்மார்த்தமா நம்ம சமர்ப்பணம் செஞ்சோன்னு சொன்னா அது அந்த முன்னோர்களுக்கான முழுமையான பிராப்தத்தை பெற்றுக் கொடுக்கும். குறிப்பா அவங்க எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வழிமுறை. அந்த வழியில இந்த ஆடி அமாவாசையில நம்ம செய்யக்கூடிய அந்த முன்னோர் வழிபாடு முன்னோர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து அவங்களுக்கான மோட்சம் முக்தியை நல்கும் போது அவங்களுடைய மனம் குளிர்ந்து அந்த சந்ததிகளுக்கு அவங்க பூரணமான ஆசியை வழங்குவாங்க. அந்த முன்னோர்கள் ஆசி நமக்கு கிடைச்சா மட்டுமே நமக்கு குலதெய்வங்களுடைய அருள் ஆசி கிடைக்கும், காவல் தெய்வங்களுடைய ஆசி கிடைக்கும். அது கிடைச்சா மட்டும்தான் இஷ்ட தெய்வங்கள், ஆராதனை தெய்வங்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். நம்மள மண்மனையில வாழக்கூடிய மகாலட்சுமியினுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இது எல்லாத்துக்குமே மூல காரணமா இருக்கிறதுன்னு சொன்னா அந்த முன்னோர் வழிபாடு. அதை தவறாம இந்த ஆடி மாசத்துல நம்ம செய்யணும். ஏற்கனவே ஏதோ ஒரு காரணங்களால வீடுகள்ல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்யறதெல்லாம் விட்டு போயிருந்தாலும் இந்த ஆடி அமாவாசையில நம்ம அந்த தர்ப்பணங்களை ஆத்மார்த்தமா செய்யும் போது அவரவர் வசதிக்கு தகுந்த மாதிரி வீட்டிலேயோ உள்ளூர்ல இருக்கக்கூடிய நதி கரைகள்ல, குளக்கரைகள்ல ஏற்பாடு செஞ்சு பண்றாங்க. உள்ளூர்ல பாக்குறோம். நம்ம விசேஷமான நதிக்கரைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்ப்பண புண்ணிய தலங்கள்ல நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நம்மளால முடிஞ்சதை ஆத்மார்த்தமா நம்மளுடைய முன்னோர்களுக்காக நம்ம தர்ப்பணமா சமர்ப்பணம் கொடுக்கும்போது அது பூரணமான ஆசியா அவங்களையும் மோட்சத்துக்கு வழிகாட்டும். அவங்களுடைய பூரணமான அனுகிரகம் மூலமா நம்ம வம்சம் தெளிக்கும், நம்ம குடும்பம் செழிக்கும், நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறைகள் விலகி நேர்மறை அனுகூலங்கள் நமக்கு பெருகும். இவ்வளவு மகத்துவமான ஆடி அமாவாசை நாள் இன்னும் சில தினங்கள்ல வருது. இந்த ஆடி அமாவாசை நாள் வரக்கூடிய அந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி திங்கட்கிழமையில வரக்கூடிய அமாவாசை நாள்ல தவறாம முன்னோர் திதி தர்ப்பணத்தை நம்ம செய்வோம். நம்ம வம்சம் தழைக்கவும் நம்ம முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கவும் வழிகோலுவோம். ஓம் நமோ நாராயணாய்.